வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது சன் ஆஃப் சாரா அப்படின்ற இங்கிலீஷ் மூவி தமிழ் டப்பிங்கோட பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர். அதாவது பிள்ளையை பெக்க சொன்னால் குட்டி சாத்தானை பெத்தெடுத்திருக்கியே அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்லுவாங்கல்ல, கிட்டத்தட்ட அதுதான் இந்த படத்தோட தீம் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் இந்த படத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க தன்னோட பார்ட்னரான ஒரு பொண்ணோட ஒரு நார்மலான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தையோட ஆக்சுவல் அப்பா வேற ஒருத்தர். அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் அவங்களுக்கு அந்த ட்ராயோட ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் ட்ராயை இவங்க மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ட்ராயும் அவங்களோட அம்மாவும் இருக்கக்கூடிய ஃபார்ம் ஹவுஸ்க்கு நம்ம ஹீரோயின் வந்து டின்னருக்கு போகிறாங்க. போன இடத்துல என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அவங்களோட இன்டென்ஷன்ஸ் என்ன, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த பழைய பேய் படங்கள்லாம் ஒரு கான்செப்ட் இருக்கும். சாத்தான் பூமிக்கு வரப்போகுது, அது எப்படி பிறக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கும்ல, அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த கதையிலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. என்ன கொஞ்சம் மாடர்ன் வெர்ஷனாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் என்னதான் மாடர்ன் வெர்ஷனாக கொடுக்க ட்ரை பண்ணாலும் அந்த புதுமை அப்படின்றது அந்த அளவுக்கு இல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் ஓப்பனிங் சீனை வச்சு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயத்தை காட்ட போகிறாங்க, அண்ட் ஹீரோயின் அங்கே போகும்போது அவங்களுக்கு என்ன நடக்க போகுது, அவங்களோட பர்பஸ் என்னவா இருக்க போகுதுங்கிறது முதற்கொண்டு கெஸபிளாக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். என்ன கோரினஸ் அப்படின்றது இந்த படத்தில் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் பயங்கர டார்க்காக தேவையே இல்லாமல் டிஸ்டர்பிங் சீன்ஸ் அப்படின்றதெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த சாத்தான் பிறக்கக்கூடிய அந்த காட்சி அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் எடுத்திருந்தாங்க. பட் ஓவரால் ஒரு கம்ப்ளீட் மூவியாக பார்க்கும்போது பெருசாக சுவாரஸ்யம் அப்படின்றது இல்லாத ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.3 அவுட் ஆஃப் 5. டைம் இருந்தால் பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ப்ராப்பரான அடல்ட் சீன்ஸ் இருக்குது. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.